இப்போ இது எல்லாமே நம்ம வந்து கெமிக்கல் முறையோ நம்ம கெமிக்கல் உரமோ எதுவுமே கிடையாது. இந்த ஆண்டு தான் வருஷம் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை இடுபொருள்னு பண்ணும்போது இப்போ மெயினாக இதுக்கு வந்து அதிகமாக விட்டது நான் என்னன்னா சாணி பாசி கரைசல், சயனோபாக்டீரியான்ற சாணி பாசி கரைசல். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயிலே வச்சு நம்ம உபயோகப்படுத்தலாம். அதனுடைய வீடியோவும் போட்டிருக்கேன். வெயிலே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஈஸியாக ட்ரிப்பில் அடைக்காது. இப்போ அமிர்த கரைசல் ஜீவாமிர்தம் போது வந்து கொஞ்சம் இதில் ட்ரிப்பில் அடைக்கும். இப்போ இது வந்து அப்படி அடைக்காது. அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதிலே வந்து நம்ம புண்ணாக்கு கரைசல், மீன் அமிலம் இது எல்லாமே நம்ம அதிலே ரெடி பண்ணிக்கிறோம். நுண்ணூட்டங்கள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது பல தவை ஒரு 10 தகவை வெட்டி போட்டு இந்த சயனோபாக்டீரியா என்ற சாணி பாசி கரைசல் அதை விட்டு ஊற்றி நம்ம ஊற வச்சு நம்ம 10 நாள் கழிச்சு யூஸ் பண்ணலாம். அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. பார்த்திங்களா, செடி ஓரளவுக்கு இது வரைக்கும் அதாவது காலையில் எடுக்கிறேன். அது வெயிலில் சரியாக தெரியுதான்னு தெரியல. இந்த பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பச்சை கட்டி தான் இருக்குது. நம்ம இதுக்கு வேறு எதுவுமே பண்ணலை. இயற்கை முறையிலே தான் முழுக்க